தமிழ் நியூஸ் கேட்வேயின் இது உங்கள் டாக்குமெண்ட்ரி நேரம். ஒரே பாம்பு யானையை கூட கொல்லும் அளவுக்கு விஷத்தை ஒரே கடியில் செலுத்தும் சக்தி கொண்டது. ஆனால் அதே பாம்பு முடிந்தவரை மனிதர்களை தவிர்த்து வாழ விரும்புகிறது. அதுதான் கிங் கோப்ரா. கண்களை ஒரு நிமிடம் மூடி கற்பனை செய்து பாருங்கள். அடர்ந்த காடு, மெல்ல சலசலக்கும் இலைகள், திடீரென அமைதி. அந்த அமைதியை கிழித்து எழும் ஒரு மாபெரும் உயிர் தலையை உயர்த்தி கண்முன்னே நின்று உங்களை நேராக பார்க்கிறது. அந்த ஒரு நொடியில் உங்கள் இதய துடிப்பு வேகமாகும். பயமும் ஆச்சரியமும் ஒரே நேரத்தில் வரும். அந்த உயிர்தான் கிங் கோப்ரா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு உலகிலேயே மிக பிரமிப்பை ஏற்படுத்தும் ஒரு உயிரினத்தை பற்றி தான். அதுதான் கிங் கோப்ரா. இதை பற்றி பலருக்கும் தெரியும். ஆனால் இதன் உண்மையான வாழ்க்கை, வேட்டையாடும் திறன், தாய்ப்பாசம், மனிதர்களுடன் இதன் உறவு போன்ற விஷயங்கள் பலருக்கும் தெரியாது. வாருங்கள், காடுகளுக்குள் ஒரு பயணம் போகலாம். கிங் கோப்ரா உலகிலேயே மிக நீளமான விஷப்பாம்பு. சில கிங் கோப்ராக்கள் 18 அடி வரை வளரக்கூடும். ஒரு வளர்ந்த மனிதனின் கண்களை நேராக பார்க்கும் அளவுக்கு தலையை உயர்த்தி நிற்கும் திறன் இதற்கு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிங் கோப்ரா மனிதர்களை தேடி வேட்டையாடும் பாம்பல்ல. முடிந்தவரை மனிதர்களை விட்டு விலகியே வாழ விரும்புகிறது. அது தாக்குவது பெரும்பாலும் தன்னை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால்தான். இப்பொழுது ஒரு கேள்வி, கிங் கோப்ரா என்ன சாப்பிடும்? இதன் அறிவியல் பெயர் ஒபிகோபாக்கஸ் ஹன்னா, அதாவது பாம்புகளை உண்பவன். ஆம், கிங் கோப்ராவின் முக்கிய உணவே பாம்புகள்தான். விஷப்பாம்பாக இருந்தாலும் விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் அதற்கு பெரிய வித்தியாசம் இல்லை. சில நேரங்களில் பல்லி, சிறிய விலங்குகள் முட்டைகளையும் உணவாக எடுத்துக்கொள்ளும். அடுத்து இதன் விஷத்தை பற்றி பேசலாம். கிங் கோப்ராவின் விஷம் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த விஷம் அல்ல. ஆனால் ஒரே கடியில் செலுத்தும் விஷத்தின் அளவு மிகவும் அதிகம். அந்த விஷம் ஒரு மனிதனின் நரம்பு மண்டலத்தை தாக்கி சுவாசத்தை நிறுத்திவிடும். சிகிச்சை தாமதமானால் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். ஆனால் இந்த சக்தி இருந்தாலும் கிங் கோப்ரா தேவையில்லாமல் தனது விஷத்தை வீணாக்க விரும்பாது. ஏனெனில் அந்த விஷம் அதற்கு வேட்டையாட மிகவும் அவசியமான ஒன்று. இப்போது கிங் கோப்ராவின் இன்னொரு ஆச்சரியமான குணத்தை பார்ப்போம். பெண் கிங் கோப்ரா உதிர்ந்த இலைகளையும் சிறிய குச்சிகளையும் சேர்த்து ஒரு கூடு அமைக்கும். பிறகு அதில் முட்டைகளை வைத்து அவை பொரியும் வரை அருகிலே இருந்து பாதுகாக்கும். ஒரு தாயாக இவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்ளும் பாம்பு வேறு இல்லை. இதனால் கிங் கோப்ராவை சாதாரண பாம்பாக பார்க்க முடியாது. இது மிகவும் புத்திசாலித்தனமாகவும் எச்சரிக்கையாகவும் வாழும் உயிரினம். இப்போது இது எங்கு வாழ்கிறது என்று பார்ப்போம். இந்தியா, தெற்கு சீனா, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் அடர்ந்த மலைக்காடுகளில் கிங் கோப்ராவை காணலாம். இந்தியாவில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகமாக வாழ்கிறது. காடுகள் அழிக்கப்படுகின்றன, சட்டவிரோத வேட்டை நடைபெறுகிறது. தோலுக்காகவும் பாரம்பரிய மருத்துவத்துக்காகவும் மற்றும் செல்லப்பிராணியாக வளர்ப்பதற்காகவும் பல கிங் கோப்ராக்கள் பிடிபடுகின்றன. இதன் காரணமாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பின் அமைப்பு IUCN கிங் கோப்ராவை வல்னரபிள் என்ற பட்டியலில் சேர்த்துள்ளது. அதாவது சரியான பாதுகாப்பு இல்லையெனில் எதிர்காலத்தில் இந்த இனம் அழியும் அபாயம் உள்ளது. நண்பர்களே, நாம் பல திரைப்படங்களில் கிங் கோப்ராவை ஒரு கொடிய வில்லனாக பார்த்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அது இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கும் ஒரு முக்கிய வேட்டையாடி. மற்ற பாம்புகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதிலும் இதன் பங்கு மிக பெரியது. இயற்கையில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. கிங் கோப்ராவும் அதற்கு விதிவிலக்கல்ல. அதனால் பயத்தால் அவற்றை கொல்வதற்கு பதிலாக அவற்றின் வழித்தடங்களை பாதுகாப்பது நமது பொறுப்பு. இன்று நீங்கள் தெரிந்து கொண்டது உலகின் மிக நீளமான விஷப்பாம்பை பற்றிய சில ஆச்சரியமான உண்மைகள். அடுத்த டாக்குமெண்ட்ரியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.